இவரோட பிறப்பே ஒரு 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 சிறப்பான ஒரு பிறப்பில் தான் பிறந்திருக்கிறாரு. நிறைய சித்தர்களுக்கு பிறப்பு எப்படி இருந்ததுங்க பற்றிய தகவல்கள் இல்லை. ஆனால் கோரக்கர் சித்தருக்கு பிறப்பை பற்றி இருக்கிறது. என்னன்னா கோரக்கருடைய தாய் யாரு, தந்தை யாருன்னு உண்மையிலே யாருக்குமே தெரியாது. அந்த மச்சமுனி தான் வந்தாருன்னு சொல்றாங்க. அது அந்த மச்சமுனி தானா? இல்ல வேறு சித்தர்களால அவர் அருளால தோன்றியவராங்கிறது நமக்கு சரியா தெரியல. ஆக ஏதோ ஒரு சித்தர் காடோடி நாடோடி வாழ்க்கையில போய்க்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வீட்ல நின்னு அந்த வீட்ல கொஞ்சம் தண்ணி கேட்டு குடிக்கிறார். தண்ணி கேட்டு குடிக்கும்போது, அந்த வீட்ல இருந்த அந்த பெண்மணி வந்து கேட்குறாங்க, "ஐயா எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லை. அதனாலே எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும்." அப்படின்ட்டு அந்த வீட்ல இருக்கிற பெண்மணி கேட்குறாங்க. அப்ப இவரு கையில இருந்து கொஞ்சம் மருந்த எடுத்து குடுத்து, அது என்னன்னே யாருக்கும் தெரியாது. ஒரு இத குடுத்து, அந்த ஒரு அந்த ஒரு இலையில மடிச்சு குடுத்ததா தான் வரலாறு இருக்குது. அந்த இலையில மடிச்சு அவர் குடுத்து, "இத நீ சாப்பிட்டுடு. சாப்பிட்டுட்டு உன் கணவனோடு இல்வாழ்க்கை நடத்தி கொண்டிரு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவன் மிகப்பெரிய ஞானியாக, உலகம் போற்றும் ஞானியாக திகழ்வான்." அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டார். அப்படி குடுத்துட்டு அவர் போயிட்டார். போன பிறகு இந்த பக்கத்து வீட்டு அம்மா சுத்தியில இருக்கிறவங்கலாம் இருக்காங்க இல்லையே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எப்பா இதெல்லாம் சொல்லாத. யாரோ ஒரு சாமியார் வந்து குடுத்தாரு. அப்படின்ட்டு நீ இத ஏற்றுக்கொள்ளாதே. இதுல என்ன வேணாலும் இருக்கலாம். வசிய மருந்து கலந்திருக்கலாம். இது கலந்திருக்கலாம். அது கலந்திருக்கலாம். உனக்கு ஆபத்தா போயிரும்." அப்படின்ன உடனே இந்த அம்மாவும் அந்த அத கொண்டு போயி ஆற்றங்கரையில போட்டுறாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.